அந்த பராசக்தி ரிலீஸ்க்கு அப்புறம் ஏன் ஜனநாயகனுக்கு கொடுக்கல பராசக்திக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ரெண்டுக்குமே சென்சார் போர்டு வந்து கிளியர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் சென்சார் நோட்டிஃபிகேஷனில் சொல்லும்போது இவங்கள சீனை வந்து எடிட் பண்ணுங்க, நான் மதம் சார்ந்த விஷயங்களை பேசியிருக்கீங்க, ராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசியிருக்கீங்க, இதனால தான் நாங்கள் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கோம் காரணமும் இவங்களுக்கு வந்து சீன்களில் இந்த மாதிரி விஷயங்கள் தீ பரோட்டுங்கிறத மாற்றிக்கோங்க, ஹிந்தி விஷயங்களை மாற்றுங்க, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் மாற்றுக்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இது எல்லாத்தையும் மாற்றிட்டு சப்மிட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறாங்க. இவங்க எதையுமே பண்ணாமல் அதே நிலைமையில் இருக்கும்போதே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இதில் எந்த இடத்துல வந்து மத்திய அரசாங்கத்துக்கு மேலே குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும். நான் கூட கேட்டேன், என்னங்க ஜனநாயகம் பிரச்சனை? படத்தை தடை பண்ணிட்டாங்களா? இல்லை சார் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும், அதுதான் பிரச்சனை. கோர்ட்டுலேயும் போய் அதை சொல்லும் போது தான் அவங்களும் கோச்சிக்கிறாங்க. இந்த சிங்கிள் ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்க, ஏன் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண படம் ஓடாதான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 10ஆம் தேதி விசாரணைக்கு இது பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் டேட்டு தான் இவங்களுக்கு பிரச்சனையே தவிர சென்சார் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் அரசியலுக்கு வந்ததுனால இந்த பிரச்சனை அரசியலாக்கப்படுது. இது தடவையா அப்படின்னா பல படங்கள் இவருக்கு நடந்திருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும், அது ஒன்று இருக்குல்ல, யாருமே அதை பேச மாட்டேங்கிறாங்களே. பேச மாட்டேங்க. 60 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது சென்சாருக்கு. நீங்கள் படத்தை மே மாதமே முடிச்சிட்டீங்க. ஜூன்லேருந்து 3 மாதம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குன்னா கூட அதுக்கப்புறம் நீங்கள் நவம்பரில் நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருந்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஃபஸ்ட் வீக் வரைக்குமே உங்களுக்கு டைம் இருக்குது. அப்போ என்ன பண்ணாலும் நீங்கள் மாற்றி வாங்கிக்கலாம். இன்னொன்று, படம் எடுக்கும் போதே அவர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் சொல்கிறது, ஏங்க டிஃபென்ஸில் தான் போய் படம் எடுத்து வச்சுக்கிறாங்க, ஒரு லெட்ரு ஒன்று கொடுத்துருந்தா என்ஓசி வாங்கியிருந்தாங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு எதுவுமே பண்ணாமல் நான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னா அப்போ வந்து முட்டிட்டு தான் நிற்கணும். அப்போது இவருக்கு 33 வருஷம் அனுபவமா? என்ன அனுபவம்? நடிக்கிறது வீட்டுக்கு வந்துடுது, கேரவனில் போய் உட்காந்துக்கிறது. படத்தில் எப்படி கொண்டு வரணும், அதில் என்ன பிரச்சனை இருக்காது தெரியாது. அவர் வினோத், அவருக்கு என்ன தெரியும்? அவ்வளோதான். இந்த மாதிரி தெரியாதவரெல்லாம் கூடி எடுத்தோடனே எல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லா தான் போச்சு, நல்லா தான் போவோம். நல்லா போவாட்டி என்ன பண்ணுறது, அது தெரியணும்ல.